டிஷ்வாஷர் லோடு வந்து எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. இது பாருங்கள், இன்றைக்கி நான் வந்து டிஷ்வாஷரில் வந்து பாத்திரம்லாம் லோட் பண்ணியிருக்கேன். இதில் மெயினாக என்ன நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம லோட் பண்ண பிறகு அதாவது மேலோட்டம் இருக்கிற அந்த சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பாத்திரத்தை வந்து லோட் பண்ணணும். ஏன்னா சக்கையோடு லோட் பண்ணிங்கன்னா டிஷ்வாஷரில் போய் அடைக்கும். இப்போ லோட் பண்ண பிறகு இந்த பிளேடு இருக்குது பாருங்கள், இந்த பிளேடை வந்து இப்படி சுற்றி பாருங்கள். இப்படி சுற்றி பார்க்கும்போது அது ஃப்ரீயாக மூவ் ஆகுதா? ஓகே. அதுக்கப்புறம் கீழே ஒரு பிளேடு இருக்கும், அந்த பிளேடை சுற்றி பாருங்கள், ஃப்ரீயாக மூவ் ஆகுதா? ஓகே. அப்போ நம்ம கரெக்டாக லோட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், டேப்லெட் வந்து போடுறோம். டிஷ்வாஷரோட டேப்லெட்டு எந்த வந்து ஐஎஃப்பினால ஐஎஃப்பி டேப்லெட் போடுறோம். க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ண பிறகு நான் வந்து 342 மினிட்ஸ்லாம் நம்ம வச்சா கட்டுப்படி ஆகாதுங்க. இப்போ ப்ரோக்ராம் வந்து அப்படி தான் இருக்கும். ஒன்லி 50 மினிட்ஸ் வச்சா போதும். இப்போ வந்து பாருங்கள், 50 நிமிஷம் வச்சுட்டோம். இப்போ வந்து லோடு வந்து டேப்லெட் வந்து லோடு வந்து ஃபுல்லாக இருக்கான்னு பார்க்கணும். ஃபுல் லோடு போட்டிருக்கோம். இது ஃபுல்லு, இது ஆஃப். இப்போ ஃபுல் லோடு தான் போட்டிருக்கோம். ஸோ ஃபுல் லோடு ஆன் பண்ணுறோம். இப்போ வந்து டிஷ்வாஷரை ஸ்டார்ட் பண்ணுறோம். அவ்வளோதான் வேலை.